நான் ஒரு ஈழத்தமிழர். நாங்கள் 1980 வந்து இந்தியாவுக்கு வந்துட்டோம். எங்கள் பாட்டி வந்தாங்க. நான் வந்து ராமேஸ்வரத்தில் தான் பிறந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்களை ஒரு கேம்பில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் வந்து ஸ்கூலெல்லாம் படித்தோம். அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் என்ன படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து டிகிரி வந்து படிக்க எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கல. ஏன்னா நாங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆர்ட்ஸ் படித்தாலும் சரி, அதுக்கப்புறம் என்ன ஒரு டிகிரி படித்தாலும் சரி, ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி தான் நாங்கள் படிக்கணும். அப்போ தான் எனக்கு எங்கள் முகாமில் சொன்னாங்க, நீ வந்து லா படி அப்படின்னு சொல்லும்போது நான் லா படிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணேன். பட் நான் ஒரு ஸ்ரீலங்கன், எனக்கு குடியுரிமை கிடையாது. அதனால எனக்கு வந்து லா கொடுக்கல. அப்போ தான் எனக்கு அகரம் கை கொடுத்துச்சு. அகரம் வந்து எனக்கு ப்ரைவேட் காலேஜில் வாங்கி கொடுக்காம எந்த காலேஜில் வந்து எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே வந்து திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியில் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்து அங்கே 5 வருஷம் நான் லா படித்து 2019 என்ரோல்மெண்ட் பண்ணி இப்போ 5 வருஷம் அனுபவத்தோட ஒரு சிறந்த லாயராக நான் இப்போ இருக்கிறேன். இப்போ நான் தனியாக வந்து வழக்கு நடத்திட்டும் வரேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அகரத்துக்கு ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும். நான் ஸ்ரீலங்கன்லேயே தமிழ்நாட்டிலேயே முதல் லாயர். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதனால சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்.